4வது நீ மனம் திரும்பணும். இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், ஐயா விட்டுறேன். உங்களால எல்லாருக்கும் முடியும். நீங்க நினைக்கிறீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உன் சொந்தக்காரன் ஒருத்தவனை ஏசிட்டான், சாகுற வரைக்கும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேங்கிறீங்களா? ஸ்ட்ராங்கா நிக்கிறிய, நிக்கிறீங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? மாம்ச வைராக்கி இருக்கா இல்லையா? அவன் செத்தா கூட அவன் மூஞ்சில முழிக்கிறது இல்லை. அவன் வீட்டில் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், காடகத்துக்கு போக மாட்டேன், நல்லதுக்கு போக மாட்டேன், எவனு என் வீட்டுக்கு கால் வைக்காத அப்படி சொல்றீங்களா இல்லையா? அதுல கடைசி வரையும் நிக்கிறீங்களா? ஏன் இந்த விஷயத்துல நிக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் இது நடக்கும்போது இருதயத்தில் ஒரு முள்ளு குத்துங்க. மனசாட்சி அப்பதான் ஒர்க் ஆகும். அந்த முள்ளு எப்பதான் வேலை செய்யும்? மனஸ்தாபம், மனம் திரும்புதல், உணர்வு, மனம் திரும்புதல்லாம் வந்தா, மனங்கசந்து அழுதாதான் எந்த முள்ளு வேலை செய்யும்? மனசாட்சி வேலை செய்யும். ஆமா, தப்பு, அவசரப்பட்டுட்டோம், புத்தி இல்லாம பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இருதயம் குத்தப்படுது. அதுக்கு பிறகு ஒரு துக்கம் வரும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெய்வ பயம் வரும், ஒரு உணர்வு வரும். பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுப்பீங்க. பாவத்துக்கு மேல வெறுப்பு உண்டாகும், பரிசுத்தத்தின் மேல ஆவல் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நீங்களாவே உங்களை லெவல் பண்ணிடுவீங்க. சரியான ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்க. இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி இது செய்ய மாட்டேன், இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களை இப்ப நீங்க பாருங்க, குடி விட்டவங்க ரட்சிக்கப்பட்டு குடிகாரனா இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த ஸ்மெல்லே இப்ப அவங்களுக்கு ஆகாது. உண்மைதானே? பீடி கஞ்சா இதெல்லாம் விட்டவன் எல்லாம் கேளுங்க, அந்த ஸ்மெல்லே அவனுக்கு ஆகாது. ஒரு காலத்துல அதுலயே ஊறி கிடந்தவன் இப்ப அந்த ஸ்மெல்லே ஆகாது. சாரி அப்படிமா, அந்த அளவு வெறுப்பு. இதுதான் மனஸ்தாபம், மனம் திரும்புதல்ல உள்ள விளைவு. இப்படி நீங்க வரும் பொழுது இதுக்குள்ள நடக்கிற சம்பவம் தான் உனக்குள்ள சுத்திகரிப்பு. அப்ப நீ உன்னைய கழுவுவ, நீயாவே உட்காந்து கழுவ ஆரம்பிப்ப, நீயாவே உன்னைய கரெக்ட் பண்ணிட்டே இருப்ப. தனியா உட்காந்து நைட்டில் உட்காந்து அப்படியே இயேசுவின் ரத்தத்தினால கழுவுறது, இயேசுவின் நாமத்தில் கழுவப்படுகிறது, சுத்த ஜலத்தினால கழுவப்படுகிறது, வசனத்தினால கழுவப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கழுவுதல் உங்களுக்குள்ள நெஞ்சுக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்கும் போது நீ கழுவி முடிச்ச உடனே யார் கழுவுவா? செகண்ட் ப்ராசஸ் யார் கொடுவா? நீ ஒரு லிமிட் கழுவிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். நான் இந்த தண்ணி கேன்லாம் இப்பதான் சும்மா 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குலாம் வந்துருச்சுங்க. முதல்ல அந்த கேன் 30 லிட்டர் கேன் வரும்போது அந்த தண்ணியோடைய கம்பெனிக்கு போயிருந்தேன். அந்த கேனை வாஷ் பண்றான் பாருங்க, இப்போ அதுக்குள்ள பள்ளி எல்லாம் மிதந்துட்டு வருதுங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது. ISO சர்டிஃபிகேட் அடிச்சு அந்த கேனை கழுவுவான். அந்த கேனை கழுவும் போது பார்த்தீங்கன்னா கேன் பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த அளவு ப்ரெஷர் கொடுத்து தான் நிச்சயவான் அதை கழுவும். அவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பான். அந்த ஒரு பாக்டீரியாவில் ஒன்று கூட நிச்சயக்கூடாது உள்ள. அந்த ஒரு சின்ன லார்வா கூட இருக்கக்கூடாது. அவ்வளவு கிளீன் பண்ணுவாங்க. நீ கழுவிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? தெய்வத்திட்ட கொடுத்துட்டேன்னா மொத்தமாக கழுவி. அதனால தான் ஏசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது. நீ உன்னை கழுவணும். ஆண்டவரே என்னை கழுவுங்க கழுவுங்க, நீ உன்னை உட்கார்ந்து கழுவணும். இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டிருவாசே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டது. கழுவப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:11 இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டீர்கள், தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். அப்ப கழுவப்படுது. இப்போ நீங்க உங்களை உட்கார்ந்து கழுவணும். அதுக்கு பிறகு தெய்வம் உங்களை கழுவுவார். அதுக்கு பிறகு எவனும் உங்களை குறை சொல்ல முடியாது. நீர் என்னை கழுவும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? வெண்மையாவேன். நீர் கழுவும் போது நான் எப்படி ஆயிடுவேன்? எப்படி வெண்மையா மாறுவேன்? உறைந்த மழையை போல அவ்வளவு தூரம் நான் வெண்மையாயிடுவேன். அதான் பரிசுத்தத்தில் 2 பாட்டு உண்டு. நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு சொன்ன இயேசு திரும்ப சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி என்ன சொல்றாரு? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற
கர்த்தர். அப்ப பாருங்க, நம்ம பரிசுத்தமாக்கணும், அதுக்கு பிறகு கொண்டு போய் நிப்பாட்டிடணும். அதுக்கு பிறகு யார் பரிசுத்தமாக்குவா? யார் பரிசுத்தமாக்குவா? நீங்க பாருங்க, இந்த கம்பெனிகள்ல நீங்க எல்லாம் இந்த மிக்சி கிரைண்டர்லாம் வாங்குறீங்க தானே? வாங்குறீங்களா இல்லையா? எல்லாம் ஓசியில கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, எல்லாம் வாங்குறோம். இது எல்லாம் செஞ்சுட்டு செக்குக்கெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போகுங்க. அவன் தான் அதில் ஓகேன்னு டெஸ்டட் ஓகேன்னு ஒரு எதை அடிப்பான் ஸ்டிக்கரை, அவன் தான் அடிப்பான் டெஸ்டட் ஓகேன்னு. அதுக்கு பிறகு அது மார்க்கெட்டிங் வரும். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில நீ உன்னை கரெக்ட் பண்ணிட்டு தேவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா உன்னை அவர் கழுவுவார். அவர் கழுவிட்ட பிறகு உன்னை எந்த மனுஷனும் நினைச்ச முடியாது, குறைய சொல்ல முடியாது. பரிசுத்தத்தில் இன்னொரு பகுதி இருக்கு, தேவனை தரிசிக்கிற பரிசுத்தம். சாதாரண பரிசுத்தம் இல்ல, அது என்ன பரிசுத்தம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அதைத்தான் பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஏசி சொன்னாரு, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற. பழைய ஏற்பாடு ரொம்ப டஃப்புங்க. நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இல்லாம தப்பிட்டோம். பழைய ஏற்பாட்டில் இருந்தீங்கன்னா பாதி பேர் செத்து போயிட்டுப்பான், ஊழியத்தில் எல்லாருமே செத்து போயிருப்பான். பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரதான ஆசாரியன் எங்க போவான்? ரத்தத்தை எடுத்துட்டு எங்க போவான்? மகா பரிசுத்த தலத்துக்குள்ள போவான். மகா பரிசுத்த தலத்தில் போய் அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க. இவன் தெளிக்கும் போது, இவன் நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும், டிங்கு 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 டிங்குன்னு மணி அடிக்கிற சவுண்டு. இது அடிக்குது அப்படின்னா வெளியே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவன் எங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இவன் எப்படி இருக்கான்னு அர்த்தம், உயிரோட இருக்கான். பெல் அடிக்கல, பாஸ்டர் செத்துட்டாரு, அவ்வளவுதான், சீஃப் அவுட். கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, ஒரு சவுண்ட் இல்லை, பெல் இல்லை அப்படின்னா ரைட். இவன் அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது மார்பதக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லாம் நிச்சயம் டிங்கு டிங்கு. இன்னும் அதனால தான் இன்னைக்கு ஐயர் கோயில்ல கற்பகிரகத்தில் எதை அடிச்சுட்டு அலையிறான்? மணி அடிச்சுட்டு அலையிறான். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அவன் அவங்க உள்ள போய் பெல் அடிக்கிறதுக்கு, சாமி கேட்கறதுக்கா? அவன் மகா பரிசுத்த ஆசாரியானா இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரி, உள்ள போனான்னா அவன் அசைவு இருக்கா இல்லையா, செத்துட்டானா எவனும் உள்ள போக முடியாது. செயின் போட்டு நாய் மாதிரி வெளியே இழுத்துருவான். அடுத்த ஆசாரியன் அவனை எங்க இழுத்துருவான்? செயின் வெளியேற்றிட்டு வராது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை. நல்லா கவனிச்சுக்கங்க. கொஞ்ச நேரம் டைம் தரேன், உட்காருங்க, முழங்கால போடுங்க, ஒரு 5 நிமிடம் டைம். ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும். எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம நம்மள மாதிரி வேஷம் போடுறதுக்கு எவனுமே கிடையாது. என்ன அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்று. ஏன்ட ஒரு கொலகாரன் சொன்னான், நம்ம விசுவாசியோட பையன் தான், விசுவாசியோட பையன் அப்படியே பின்மாறி போயிட்டான். போய் எப்படியோ போயிட்டான். போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு. இவன் ஃப்ரெண்ட்ஸு அவன் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணிட்டான். சென்னையில் காலி பண்ணி ரிச்சாலை தூக்கி போட்டு கொண்டு போயிட்டானுங்க. அதுக்கு பிறகு போலீஸ் விரட்டிச்சு ஆள் எஸ்கேப் போய் எங்கே ஓடிட்டான்? கேரளாவில் போய் செட்டில் ஆகிட்டான். இவனை பிடிக்கவே முடியல. அவன் தம்பி ரட்சிக்கப்பட்டு என் கூடயே இருந்தான். அப்போ அவன் சொன்னான், அண்ணன் வர்றாரு சென்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு, அவருக்கு எப்படியாவது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும், ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி கூட்டுவா ஜெபம் பண்ணலான்னு வந்துட்டான் அவன் சர்ச்சுக்கு. நான் சொன்னேன், கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் விட்டுருப்பா, இனிமேலாவது மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குது, இனிமேலாவது திருந்தி வாழணும், நல்லா இருக்கணும். சரி அப்படின்னா எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு விட்டுருன்னு. அவனுக்கு தம்பி ஆண்ட சொன்னது தெரியாதுல்ல. நான் ஒன்றுமே இல்லை பாஸ்டர் பிரதர், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிற ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆள்லாம் கிடையாதுன்ட்டான். ஒரே அடி. எனக்கு என்னடா இவன் அறிக்கை செய்ய சொன்னால் இவன் வேற மாதிரி ரூட்டில் போகிறானே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுனான்னு. இவனை பார்த்தேன் தம்பியை. தம்பி அவனை பார்த்து, பிரதருக்கு எல்லாம் தெரியும் சொல்லியிருக்கான். உடனே முழங்கால் போட்டான், கப்புன்னு தபால். தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும்னு தம்பி சொன்னான்னு எனக்கு தெரியாது, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எப்படி கொன்று ரிச்சால எடுத்துட்டு போயிட்டான். இங்கே வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ குற்றம்லாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறான். உண்மை தெரிஞ்ச பிறகு டபால்னு முழங்கால் போடுறான். இதான் இன்னைக்கு மனுஷன். பண்ணலாமா முழங்கால்? இப்போ ஒரு 5 நிமிடம் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க.
உங்களை நீங்களே தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. உங்களை நீங்களே சுத்திகரிப்பு நீங்களாவே வரணுங்க. ஒரு குழந்தைய அடிச்சு தாய்மார் எழுதிட்டு போவாங்க குளிக்கிறதுக்கு. ஒரு கப்பு தண்ணி ஊற்றினோடனே ஓடுவான், திருப்பி இப்படி தண்ணி ஊற்றுவான், பாதி சோப்பில் வெளியே ஓடி போயிடுவான். அப்படி இருக்காதீங்க யாரும். ஒரு சிலர் குளிச்சுட்டு வெளியே வருவான், காது முழுவதும் சோப்பு வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? எப்படிலாம் ஆள் இருக்கு. சுத்திகரிப்புங்கிறது அப்படி இல்லை, தெளிவா இருக்கணும். ஃபுல்லா சுத்திகரிப்பு. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஆண்டவரே என்னை கழுவுங்க, நானும் கழுவுறேன். ஒப்பு கொடு, 2 பேரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரும் நீங்களும் இப்ப டைரக்டா பலிபடத்துல நிக்கிற மாதிரி. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னுடைய பேச்சு, நினைவு, கிரியை, சிந்தை, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, விருப்பம், என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும். என் அறிவில் வந்தது, தெரியாது, புரியாது எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும். நான் நியாயம் பேசுறதுக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் வரல, என்னை ஒத்துக்கொள்ளுகிறதுக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நியாயம் பேச வரல ஆண்டவரே. ஐயா, உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்னால எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். என்னை மன்னியும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கத்துக்கு என்னை கொண்டு வாரோம். ஆண்டவரே, உம்மை தரிசிக்கிற அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரோம். என்னை மன்னியும். ஹல்லேலூயா. 5 நிமிடம், 5 நிமிடத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு அப்படி நீ பலிபீடத்துக்கிட்ட வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நிமிடத்துல நீ எங்க இருந்தாலும் ஓடி சிலுவைக்கு பக்கத்துல வந்துரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ ஓடிவா, சிலுவை நோக்கி ஓடிவா, அந்த இரத்த தண்டை ஓடிவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, ஹல்லேலூயா. லேமேஹபி நபானியா சதனஹபி லாமானியா. ஏசப்பா, மன்னியும், 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 மன்னியும். புத்தி இல்லாம, அறிவில்லாம, துணிகரமா, துன்மார்க்கமா, துரோகியாய் துணிந்து செய்த தவறுகள், ஆண்டவரே, மறைவான குற்றங்கள், வெளிரங்கமான பாவங்கள், கர்த்தாவே, துணிகரமான பாவங்கள், பெரும் பாதகங்கள், பிழைகள் எல்லாம் மன்னியும், 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 மன்னியும். ஆண்டவரே, ரிவாக்கரவனம் தெடா நிபாங்கரா லிபா 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 லபாங்ஷரவனா கரபா கத்ரி கரவனம் தெடா. ஆண்டவரே, 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 ரிபாலா பாரா 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 பாரி பாரா பாரா பாரி பிரி பிரி பிரா பாரா பாரி பிரா பாம் துதா பாலா பாலா துதா.
ஆண்டவரே குறைகளை மன்னியும் சிலுவை ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, வசனத்தினால கழுவும், இயேசுவின் நாமத்தினால கழுவும் ஆண்டவரே. ரேமானா சா ஹைபிராபாலா கராபா ஓரா பிராபாலா ஆண்டவரே Shidabana Karibina Banabauti Nikisane Manesa Balahadine Megarabana Aina Bakarabana Baudini Mekarabala Karabeka Dabala Kadimika Dabala Karabania. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. O Rasamania Karabikana Titanam Tidibikaramanka de Bidabala Balamta Mana di Bankara Diva. Amen. ஆம் ஆம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேதம் தன்னுடைய உரையை முடிக்கும் பொழுது கடைசியாக சொல்கிற சில வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இது பரலோகத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு டைம். 19ஆம் அதிகாரத்திலேயே இல்லாவிட்ட 21ஆம் அதிகாரத்தில் அவர் எதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, 19லையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் 21 வரும்பொழுது பரலோகத்தின் அந்த புதிய எருசலேமை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியை பற்றி பேசுகிறார். புதிய வானம் புதிய பூமியை பற்றி பேசுகிறார். அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேமை பற்றி பேசுகிறார். இப்படி பேசிக்கிட்டே வரும்பொழுது முடிய போகுது. வேதம் முடியும் போகும்போது இப்போ அவர் சொல்ல போகிற வார்த்தை கடைசியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்ல போகிறார். 20ஆம் வசனத்தில் அதை சொல்லிட்டார். ஆனால் 15வது வசனத்தில் இவ்வளவு அருமையா பேசிக்கொண்டு வந்த ஆவியானவர் ஒரு 6 கூட்டத்தாரை பற்றி சொல்றாரு. இவர்கள் புறம்பே இருப்பார்கள். முடிச்சிட்டார், சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு கூட்டம் மகிமையா போகுது, சீயோனை பற்றி 14ஆம் அதிகாரத்தில் பேசுறாரு. 21 முடிய போது இயேசு வர்றாருன்னு சொல்றதுக்கு 5 வசனத்துக்கு முன்னால என்ன சொல்லிட்டாரு, நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புதிய பூமியோ புதிய வானமோ புதிய எருசலேமோ சீயோனோ எதுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இவர்கள் எங்க இருப்பார்கள்? புறம்பே இருப்பார்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நாய்கள். நாய்கள்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயா? ஜெர்மன் ஷெப்பர்டா? எப்படி, என்ன நாய் சொல்லுங்க, என்ன நாய்? நாய்கள். நாயை பற்றி பரலோகத்தில் என்னங்க கவலை? பரலோகத்தில் என்ன கிடையாது? மிருகங்களுக்கு என்ன கிடையாது? இடம்
கிடையாது. ஏனென்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவி. அப்ப மிருகங்களுடைய ஆவி, அதுக்கு என்ன கிடையாது? ஆவி உண்டு, சரீரம் உண்டு. எது கிடையாது? சொல்லுங்க. எது கிடையாது? ஆத்துமா கிடையாது. சரிதானா? அதுக்கு பேர் நம்ம உலகத்தில் சொல்லுவோம் 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவு. இப்ப 7 அறிவுக்கு போய்கிட்டு இருக்கான். வாசி. பிரசங்கி 3:21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் ஆவி எங்க போகுது? அதுக்கு என்ன கிடையாது? அது தாழ போயிடும். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்ப நாய்கள் புறம்பே இருப்பார்கள். நாய்கள் புறம்பே இருக்கும் அப்படின்னு தமிழ்ல வரணும். அப்படித்தானே? சொல்லுங்க. ஆடுகள் வீட்டுக்குள் இருப்பார்கள் அப்படின்னா இருக்கும் தமிழ். சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? அப்ப நாய்களும் அப்படின்னு இருக்கு. யார் இது? யாரை பத்தி எழுதுனது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாய்களை போல வாழ்கிறவர்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற, இதெல்லாம் ஒரே கேட்டகரி. 6 லிஸ்ட். ரிஜெக்டட் பீஸ். ட்விட்டர் தேவையில்லை, வெளியே போட்டு. அதனால இந்த விஷயத்துல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எத்தனை பேர் நாய்களா இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம இத்தனை வருஷம் ஓடிட்டு கடைசியில் எங்க போயிடக்கூடாது? எங்க போயிடக்கூடாது? ஒரு கல்யாண விருந்து நடந்தது, அழைக்கப்பட்டவங்க எல்லாம் போயாச்சு. அந்த வீட்டுக்காரன் உள்ள வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் பண்றான், எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிக்கிட்டே வரான். அப்படியே விஷ் பண்ணிக்கிட்டே வரான். ஒரு ஆளை பார்க்குறான், அவன்கிட்ட என்ன இல்லை? சொல்லுங்க. கல்யாண வஸ்திரம் இல்லை. அவன் உடனே கேட்குறான், ஏய் நீ எப்படா உள்ள வந்த? வெளியே போ. ஓகே, வாசிங்க. மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். முந்தின வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ என்ன பேசுறான்? டேய் அவனை இவனை அப்படிலாம் பேசல. அங்கேயும் அந்த ராஜா இயேசுவின் பாலிசி தான். முத்தம் கொடுக்கும் போது கூட யுவதாசை பார்த்து இயேசு என்னதான் சொன்னாரு? சரித்திரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா இந்த சீசர் அந்த கதையெல்லாம் படிக்கும்போது ஒருத்தன் வந்து ஒருத்தனை குத்துவான், ஆண்டனி நீயுமா அப்படிமா. ஏன்னா அவனை அவ்வளவு நண்பனா ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளு அவன் தான் அப்ப முதுகுல குத்துவான் அவனை கொல்லுவதுக்கு. ஏய் நீயுமா அப்படிமா. அதே மாதிரி ஏசு அந்த இடத்துல சிநேகிதனே அப்படின்னாரு. இவரும் என்னதான் சொன்னாரு அடுத்து? சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அடுத்த வருஷம் அதான் முக்கியம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். நாய்கள் எங்க இருப்பார்கள்? புறம்பே இருப்பார்கள். புறம்பான இருள் தான் புறம்பே இருப்பார்கள் அர்த்தம். ஸ்நேகிதனேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எப்படி மாத்திட்டான்? ஸ்நேகிதனேன்னு சொல்லிட்டு இருந்தவன் பட்டாள ஜட்ஜ்மெண்ட் எப்படி மாறிடுச்சு? ஒரு செகண்ட்ல டப்புன்னு மாறிடுச்சு. கையை காலை கட்டி தூக்கி வெளியே போடுறான் நாய அப்படின்ட்டு போயிட்டான். ஒரே செகண்ட். உனக்கு டைம் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்க சத்தியத்தை. உனக்கு டைம் கொடுப்பாரு. நீ திருந்தணும். இந்த வருஷத்தோட 2022ஓட உன் லைஃப்ல நீ உனக்கு ஒரு சேஞ்சை நீயே கொண்டு வரணும். இன்னொருத்தன் கொண்டு வர வேண்டியது நீயே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒருத்தன் நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். ஒருத்தன் படிச்சு லாயர் ஆயிட்டான், ஒருத்தன் படிச்சு ஒண்ணுமில்லாம போய் ரோக் ஆயிட்டான், ரவுடி பேரா போயிட்டான். எல்லா பிரச்சனையும் சிக்குவான். சிக்கி கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது யாரை பிடிச்சிக்குவான்? இந்த ஃப்ரெண்டை போய் பிடிச்சிக்குவான். என்ன தப்பு பண்ணாலும் நேரம் போய் டே இப்படி ஒரு சின்ன ஏய் என்னடா இப்படி பண்ற, சரி படு அப்படின்ட்டு இவர் எங்க போவாரு? லாயர் போய் அவனுக்காக அட்வொகேட் போராடி அவனுக்கு வின் பண்ணி கொடுப்பான். எல்லாரும் சின்ன ஃபைனோட தப்பி வைப்பான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓடிக்கிட்டே இருந்துச்சு காலங்கள். டைம் போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லாயர் யாரா மாறிட்டான்? ஜட்ஜா மாறிட்டான். இவனுக்கு இந்த ரவுடி பயலுக்கு பயங்கர சந்தோஷம். நம்மள எங்க வந்துட்டான்? டாப்புக்கு ஏறிட்டான்டா. போடா இனிமேல் எந்த கேஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. சந்தோஷமா போய் நின்னான்.
இவன் பார்த்தான் ஜட்ஜில் உட்காந்துருக்கான். ஆஹா, வந்திருக்கவன் யாரு? பழைய ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்கான். இவன் பழைய குருடி கதவை திருடின்னு வந்துட்டானே. டக்கன்னு எழுதுனான் தீர்ப்பு. அவன் பயங்கர சந்தோஷத்தோடு இருந்தான். இன்னும் அரை மணி நேரத்தில் நான் வெளியே வந்துடுவேன் பாடுறான். அச்சான் அடி, ஒரே தீர்ப்பு, ஆயுள் தண்டனை, தூக்கி தள்ளிட்டான், ஒரே தள்ளு. அவன் டேய் என்னாச்சு இப்படி பண்ணிட்ட தீர்ப்பு கொடுத்தேன். போன மாசம் வரைக்கும் நான் யாரு? நான் லாயர், வாதாடுவேன், உனக்காக வழக்காடுவேன், உனக்காக நான் பரிந்து பேசுவேன். இப்போ நான் யாரு? ஜட்ஜி. என்ன சட்டம் இருக்கோ அந்த சத்தியத்தின்படி தான் நான் தீர்ப்பு. தூக்கிட்டான். இதுதான் இயேசுவும் செய்ய போற காரியம். வருக வரைக்கும் அவர் உனக்காக பரிந்து உன்னுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற நித்திய பிரதான ஆசாரியர். என்னைக்கு வருக வருதோ அன்னைக்கு அவர் யாரா உட்காந்துருவார்? சிங்காசனத்தில் ராஜாவா உட்காந்துருவார். அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் தான். டைம் க்ளோஸ். 2022 ஃபுல்லாவே கர்த்தர் உனக்கும் எனக்கு யாரா இருந்திருக்கிறாரு? யாரா இருந்திருக்கிறாரு? பரிந்து பேசுகிறவரா இருந்திருக்காரு. 2023 ஜட்ஜி ஆகிட்டாரு. உங்கதையும் எங்கதையும் ரோடு தான். கவனமா இருக்கணும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற நாய்களுடைய தன்மை. நாய்களும் புறம்பே இருப்பார்கள்னா ரொம்ப மரியாதையை சொல்லியிருக்கு. நாய்களும் புறம்பே இருப்பார்களா? நாய்களை போல இருக்கிறவர்களும் எங்க இருப்பார்கள்? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பேசும் பொழுது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிலிப்பியருக்கு எழுதுறாரு. யாருக்கு எச்சரிக்கையாரு? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கப்பா. இந்த வீடுகளில் வாசல்ல போட்டுருவான், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு. பிவேர் ஆஃப் டாக்ஸ். நம்ம விசுவாசிகள் வீடுக்குள்ள பயங்கரமா நாய் வளர்க்குறாங்க. இங்க யாரும் வளர்க்குறீங்களான்னு தெரியல. நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை. ஒரு வீட்டுக்கு நான் விசுவாசியா இருக்கும்போது விசுவாசி வீட்டுக்கு மெட்ராஸ்லாம் போனா நான் உள்ளே போக முடியாதுங்க. கேட்ல போய் நின்றுட்டு சத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா ஃபோன் பண்ணணும், ஹலோ நான் வந்திருக்கேன். இல்லைன்னா இந்த நாய் நம்மளை கவிடுங்க. அது எனக்கு பாதி இருக்கும். இப்படிதான் இருக்கும். பயங்கரமான நாய். ஒரு பேர் ரோட்ல போக முடியாது. அந்த கேட்டுக்கிட்டே போக மாட்டான். வீட்டுக்கு போயிட்ட பிறகு அவங்க உடனே இந்த நாயை கூட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு என்ன செய்யணும்? லாக் பண்ணிட்டு தான் நம்மளை விசிட்டிங் பண்ணவே உள்ள கூட்டு போவான். அது பிறகு மெயின் கேட்டே திறப்பான். நம்ம போய் ஜமகுமா பண்ணி வெளியே கேட்டை தாண்ட பிறகு அதை திறந்து விடுவான். ஒரு நாள் போனேன், அதே வீட்டுக்கு தான். நாய் நிக்குது, கிச்சன்ல நிக்குது. பாஸ்டர் நீங்க ஒன்றும் கண்டுக்காதீங்க, பேசாம இருங்க, அதை ஒன்றும் பண்ணாது, இன்னைக்கு உங்களை ஒன்றும் பண்ணாது, அது வேற மூடில் இருக்குன்னு. என்னடா இது, நாய்க்கு வேற மூடு இருக்காங்க. முட்டையை அவிச்சு உரிச்சு கொடுக்குறாங்க. உரிச்சு அப்படி போட்டா போதும், ஒரே தான். அது நம்மள மாதிரி சவக்கின்னு திங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு முட்டையை அப்படி தூக்கி போடுறாங்க. அப்படி உரிச்சு அப்படி அவிச்ச முட்டையை அப்படி போட்டா அடுத்த முட்டைக்கு ரெடியா நிக்குதுங்க. போட்டுக்கிட்டே இருக்கான். சரி, தமிழ்ல சொல்லுவான், கழுதையா பிறந்தாலும் யோகத்தோட பிறக்கணும். இது நாயா பிறந்தாலும் எப்படி பிறந்திருக்கு? யோகத்தோடு பிறந்திருக்கு. ரைட். ஒரு நைட்டு 1:30 மணி திடீர்னு எனக்கு ஃபோன். ஒரே அழுகு அந்த வீட்டில் உள்ள பொண்ணு. ஃபோன் எடுத்துட்டு நைட்டு 1:30 மணிக்கு அழுதா. நான் சொன்னேன், என் பாப்பா முதல்ல விஷயத்தை சொல்லு. ஓன்னு அழுது. விஷயத்தை சொல்லு, உனக்கு சோகம் இல்லையா, உங்க அம்மாய்க்கு சோகம் இல்லையா, இல்லை உங்க அப்பாவுக்கு சோகம் இல்லையா, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறியன். 5 நிமிஷம் கழிச்சு, பிங்கி ரொம்ப கஷ்டமா ஏற்படுது. பிங்கி கஷ்டப்படுதா? அப்பதான் இவங்க வீட்டுக்கு போன ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, வீட்டுல யார் இருக்கா? நாய் பேர் தான் என்னது? நைட்டு 1:30 பாஸ்டர் எதுக்கு ஜெபிக்கணும்? இப்போ பிங்கிக்கு ஜெபிக்கணும். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டேன். பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார், பாஸ்டர் மாதிரில இருக்கும்போது ஒருத்தன் 2 மணிக்கு ஃபோன் பண்ணான். இவர் தட்டாப்புட்டான்னு ஃபோன் எடுத்திருக்காரு. அந்த போன வாரம் ஒரு பாட்டு பாடினீங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டை அப்படி ஹம் பண்ணுங்க அப்படின்னா. ஏண்டாடே 2 மணி நைட்டுக்கு ஒரு பாஸ்டர் எழுப்பி போன வாரம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணீங்கல்ல, அந்த பாட்டை ஹம் பண்ணுங்க. அவர் சொன்னார், எப்பா இந்த செல்லே நான் ஓரம் கட்டிட்டேன்டா, அன்னையோட செல்லை தூக்கி போட்டா தான், இந்த செல்லு சனியனே வேணாம் எனக்கு விட்டுருட்டார்.
2 மணிக்கு எழுப்பி ஏதாவது பிரச்சனை இருக்கு பாஸ்டர், எங்க அப்பா சீரியஸ் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா ரைட், ஓகே, நியாயமானது. இல்ல வீட்டுல பிரச்சனை, ஆக்சிடென்ட், இல்ல வீட்டுல சண்டை கண்டையை போட்டானுங்க, பிரச்சனையா இருக்கு, துக்கமா இருக்குன்னா பரவாயில்ல. 2 மணிக்கு எதை கேட்கறான்? பாட்டு ஒண்ணு போன வாரம் ரிலீஸ் பண்ணீங்க, ஒரு கோரஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை இப்ப பாடுங்க பாஸ்டர். நானும் இன்னைக்கு நம்மள அநேகர் இப்படிதான் இருக்கோம். பிலிப்பியருக்கு பவுல் சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாரு. நான் இப்ப நாயை பத்தி ஒரு 10-15 பாயிண்ட் சொல்றேன். வீட்டில் இருக்கிற நாய் இல்லை, இப்ப நமக்குள்ள அந்த நாய் ஓடிக்கிட்டு இருக்கான்னு இப்ப பார்க்கணும். இப்ப நமக்குள்ள அந்த நாயை வச்சிருக்கோமான்னு இப்ப என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏசாயா 56:10, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எந்த எச்சரிக்கை? ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். என்ன பிரச்சனை நடந்தாலும், தப்பு நடந்தாலும் குலைக்கவே மாட்டான். சில நாய் எப்படி இருக்கு? நாயை ஃபர்ஸ்ட் நாயை வளர்க்கும் போது இல்ல நாயை வாங்கும் போது முதல்ல என்ன செய்வாங்க சொல்லுங்க? என்ன செய்வாங்க? முதல்ல காதை பிடிச்சு தூக்குவாங்க. காதை பிடிச்சு தூக்குனாங்க, மீன் கத்துச்சுன்னா ரைட், ஓகே, இதுக்கு என்ன இருக்கு? சொர்ணம் இருக்குமா. அது பாட்டுக்கு தொங்குச்சுன்னா ரைட், இது சொர்ணம் இல்லாத நாய், இது வேஸ்ட், துருத்தி போடுமா. நீ குலைக்க மாட்டாத நாயா இருக்கக்கூடாது. தவறு செய்யும் போது, தவறு நடக்கும் போது, கண்ணால பார்க்கும் போது நீ பாட்டுக்கு கண் சடைய விடக்கூடாது. நீ குறைக்கணும். ஒரு வீட்டுக்கு திருடன் வரான், நீ நாயை ஒண்ணு வீட்டு வாசல கட்டி வச்சிருக்கான், நீ அவனை பார்த்து என்ன செய்யணும்? குறைக்கணும். நீ வாலாட்டிக்கிட்டு அவங்க கூட சுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்படிதானே? ஒரு வீட்டுல இந்த நாயை எப்படா கவுத்துறதுன்னு அந்த திருடன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்படி போனாலும் கத்துது இந்த நாய். கடைசியில் எதை வாங்கி போட்டான்? எலும்பு வாங்கி போட்டான். இது எலும்பு கவிக்கிட்டு இப்படி இப்படி சுத்திட்டு இருக்கு, இவன் எடுத்துட்டு போயிட்டான். நல்ல கவனமா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீ குலைக்கணும், நீ கண்டிக்க கூடியவனா இருக்கணும், சிக்ஷிக்க கூடியவனா இருக்கணும், உணர்வுள்ளவனா இருக்கணும். தவறுனா தவறுன்னு சொல்லணும். அவனுக்கு சொல்றதுக்கு சக்தி இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு தவறுனா தவறுன்னு சொல்றதுக்கு சக்தி இருக்கா இல்லையா? ஏரோது தன்னுடைய தம்பி மனைவி வச்சுக்கிட்டான். யோவான் சாமி சொன்னான், ஏரோது கூப்பிட்டான், நீ உன் தம்பி பிலிப்பினுடைய மனைவி வைத்திருக்கிறது சரியல்லன்னா. அவன் டென்ஷன் ஆகி அவனை தூக்கி எங்க போட்டான்? ஜெயில போட்டான். அது நீ எங்க போட்டான்னு எனக்கு, நீ செஞ்சது தப்புடான்னு சொல்லிட்டான். அவன் குலைக்கக்கூடிய நாய். பாவத்தை எதிர்த்து நிக்கணும். நீ தவறு நடக்கணும், நீ எதிர்த்து நிக்கணும். இது சரியல்ல, இது தவறு, இது தேவனுக்கு முன்பாக குற்றம் சொல்லணும். நீ நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? நம்ம அநேகர் இல்லை, அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது. எவன் எக்கடு கேட்டான்னு ஏசாயா 56:10 திருப்பி வாங்க. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். திருப்தி இல்லாத இருக்கிற 11 வசனம். 11. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். எப்படி? திருப்தி அடையாது இருக்கிற என்னது? பெருவயிற்று நாய்கள். அது வாட்டுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பேசாம படுத்து கிடக்கும் சில நாய்களாம். ஒரு வீட்டுக்கு போனேன், வாழ் 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 வாழ்னு அதை கட்டி வச்சுட்டாங்க. நான் வந்துட்டேன்னு அது கத்து 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 கத்துன்னு என்னால் பேசவும் விடலை, அந்த வீட்டை விசாரிக்கவும் விடலை, ஜபிக்கவும் விடலை. நான் சொன்னேன், ஏய் அதை அவுத்து விடியா சனி, நான் கொண்டு போய் எங்கிட்ட அவுத்து தள்ளி விடான்ட்டு தோட்டத்தில் அவுத்து விடுன்னு. அவங்க போய் அவுத்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நான் எல்லாம் அது சத்தமே இல்லைங்க. எல்லாம் ஜெபிச்சு முடிச்சு நான் வெளியே வரேன், என் செருப்பையே காணும். வெளியே வந்து பார்த்தா ஐயோயோ பாஸ்டர் நாங்க என்னன்னு, இந்த நாய்க்கு ஒரு பொல்லாத ஆவி, எல்லா செருப்பையும் தூக்கிட்டு போய் கடிச்சு மொத்தமாக தும்பு தும்பாகி. கடைசியில் பார்த்தா என் செருப்பே சுத்தம், லெதர் செருப்பு சுத்தமாக காலி. அவங்களுக்கு பட பட படன்னு கைகாலெல்லாம் ஓதறி, பாஸ்டர் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் சொன்னேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அது கட்டியே வச்சிருக்கணும், அவுத்து விடுன்னு சொன்ன பார்த்தியா, அதான் தப்பு. திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு திருப்தி இருக்கணுங்க. கத்தர் கொடுத்த மனைவி, கத்தர் கொடுத்த புருஷன், கத்தர் கொடுத்த வாழ்க்கை, கத்தர் கொடுத்த பிள்ளைங்க, கத்தர் கொடுத்த தொழில், கத்தர் கொடுத்த சாப்பாடு, கத்தர் கொடுத்த உடை, கத்தர் கொடுத்த வீடு, கத்தர் கொடுத்த கிருபை, இது இப்படி இருக்கணும். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி இல்லை அப்படி இல்லை. காண்கிறதுனால் கண்கள்
திருப்தி அடைகிறது. கேட்கறதுனால செவிகள் திருப்தி. அதுபாடு கதையை கேட்டுட்டு தானே, ஊர் கதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எங்க திருப்தி அடையுது? எங்க திருப்தி அடையுது? திருப்தி அடையணுங்க. திருப்தி அடைந்தவன் சொல்லுங்க, தேன் கூட்டையும் மிதிப்பான். கர்த்தர் கொடுத்ததுல திருப்தியாரு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகாத எங்கேயுமே. இருக்கிறதுல சந்தோஷப்படு. போதும் என்கிற மனதே சொல்லுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்துல சொல்லுவான், போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துமா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கு? அதான் அந்த நாய், ஏசாயா 56 உள்ள நாய் வேற நாய், அது வேற குவாலிட்டியே வேற. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், குறைக்க மாட்டாத ஊயமையான நாய்கள். நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்ல, இது தவறு, இது தப்பு, இது தெய்வீகம் அல்ல, இது பரிசுத்தம் அல்ல. அதனாலதான் எங்க பிரசங்கம் கொஞ்சம் டஃபா இருக்கும். போதக சிக்ஷையே ஜீவ வழி. எனக்கு சுத்திரி போட்டோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சுத்திரி கூட்டம் வந்து ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி. ஆபரேஷன் சக்சஸ் உலகத்தில் சொல்லுவான் பேஷண்ட், ஆனா இங்க சாவு கிடையாது. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, இஸ்ரவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ. பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால்? உன் ஜீவியத்தில் இருக்கிற சீழு கீழ் எல்லாம் புதுக்கணும். அதுதான் 3 நாள் ஆபரேஷன் டைம் தான். 3 நாள் அப்பாயின்மெண்ட். ஏசாயா 1 பாருங்க, சீல் புதுக்கப்படாமலும் 1:5-6 தலை முதல் உள்ளங்கால் தொடங்கி 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஒண்ணுமே பண்ணல. இதுக்கு ரண வைத்தியம் தேவை. அதான் ஆபரேஷன் தியேட்டர். இப்போ உன்னுடைய ஜீவியத்தில் முதலாவது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாய்கள் புறம்பே இருப்பார்கள். அப்ப நாய்களை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. குலைக்க மாட்டாத நாயா இருக்கக்கூடாது. வந்த உடனே சவுண்ட் கொடுக்கணும். ஒரு நாய் அப்படிதான் வீட்டில் கட்டி வச்சிருப்பாங்க, அழுங்க உடனே புரிஞ்சுக்குவான் யாரோ என்ட்ராயிருக்காங்க. ஒரு விசுவாசி அழகா போன் பண்ணார் எனக்கு. ஒரு நாள் நைட்டு அவங்க நாய் பயங்கரமா கத்திச்சு பாஸ்டர். நானும் எதை எவனா ரோட்ல போனா இப்படித்தான் கத்து வந்து கழுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா கண்டினியூவா கத்திச்சு. சரி சம்திங் ராங்னு நினைச்சு போனா நல்ல பாம்புக்கு இதுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? டேஷ் ஆகிட்டு இருக்கு ரெண்டும். அது கேட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த கேட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் போக விடாம எது நிக்குது? நீ உன் வீட்டுக்குள்ள உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னொரு வல்லமை வரவிடக்கூடாது. நீ குலைக்க மாட்டாத நாய். காலேப் அப்படின்னு ஒரு மனுஷர் தான் பைபிள்ல. யாரவன்? காலேப். அவனுடைய பேருக்கு அர்த்தம் நாயின்னு தான் அர்த்தம். காலேப்னா என்னது? அவன் குலைக்க மாட்டாத நாய் அல்ல, குறைக்கிற நாய். அவன் திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள் கிடையாது. நல்லா சாப்பிட்டு தூங்குற நாய் கிடையாது. அவன் கரெக்டா தெளிவா இருப்பான். 3வது நீதிமொழிகள் 26:11 நமக்கு இருக்கான்னு பாருங்க. நான் வேற ஒரு நாயை பேசல, நமக்குள்ள அந்த நாய் உள்ள இருக்கான்னு இப்ப கண்டுபிடிக்கணும். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல. நாய் வந்து தான் கக்குனதை தின்னும். அதுதான் அதனுடைய பேட் ஹேபிட்ல பைபிளும் உலகமும் ஒத்துக்கொள்ற ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா தான் கக்குனதை நெஞ்சுக்கிட்டே இருக்கும், திருப்பி உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு லைஃப்னு நீங்க பாருங்க. கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுவது போல. எங்க இருக்கு? பேதுரு 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. 2 பேதுரு 2:22. எப்படி? கழுவப்பட்ட பன்றி, இதெல்லாம் நாய் தான் கக்கினதை தின்றது. விட்ட பாவத்தை நீ செய்யக்கூடாது. தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு நீ பிரதிஷ்டை பண்ணி விட்டையோ திருப்பி அதை திருப்பியே செஞ்சா நீ யாரு? உனக்குள்ள என்ன ஜீவியம் வந்துருச்சு? நாய்களுடைய ஜீவியம் வந்துருச்சு. கழுவப்பட்ட தான் கக்குனதை சாப்பிடுறது. சங்கீதம் 59:6.
அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். எப்படி? அவர்கள் சாயங்காலத்தில் என்ன செய்யறாங்க? வேலை முடிஞ்சு வந்துடுறது, ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுறது, கம்பெனி முடிஞ்சு வந்துடுறது, வந்துட்டு திருப்பி ஆச்சு. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து எங்கேயோ வேலைக்கு போனா, ஊருக்கு போனா, எங்கேயோ போனான்னு வச்சுக்கோங்க, திரும்பி வந்து என்ன செய்யறானா? நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். வந்த உடனே வீட்டில் பேக்கை வைக்கிறது, புக்கை வைக்கிறது, அதோட கிளம்புனா சுத்துறது சுத்துறது சுத்துறது, ஊர் சுத்த கிளம்பிடுவான். ஊளையிடுறது, சத்தம் போடுறது, கத்துறது, மிரட்டுறது, உருட்டுறது, பூயின்னு ரவுடித்தனம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு வண்டி தூக்கிட்டு எங்க போயிடுவான்? அவ்வளவுதான், ஊர் சுத்த போயிட வேண்டியதான். அப்படி ஏதாவது பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? ஊர் சுற்ற பழக்கம் யாரு? எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. 1 பேதுரு 5:8. தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. யோபு 1:10. நீ எங்கே இருந்து வருகிறாய்? பூமியின் எல்லை எங்கும் சுற்றி, அதன் எல்லையிலாம் ரோடா தெருவா சுத்திட்டு வராங்களாம். 7. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஊர் சுத்துறத நிப்பாட்டு. அண்ணன் வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போனேன், மச்சான் வீட்டுக்கு போனேன், சும்மா வந்தேன். எதுக்கு சும்மா வர? வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணு. எதுக்கு வீடு விட அலையிற? உட்கார வேண்டிய தேவ பிரசனத்தில் போய் உட்காரு. முழங்கால போடுறது, தேவ சமூகத்தில் உட்காரு. சுத்துறது வாண்டரிங் ஸ்பிரிட், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. மொபைல் ஸ்பிரிட் மாதிரி நடமாடும். அப்படியே அங்கே போகிறது, இங்கே போகிறது, சம்மந்தம் இல்லாமல் இங்கே போகிறது, அங்கே போகிறது. தேவ சித்தம் இல்லாமல் நீ எங்கேயுமே கால் வைக்கக்கூடாது. அவசியம் இல்லாத பயணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் போக சொன்னாரா போ, அவசரம்னா போங்க. நல்லது கெட்டதுக்கு நீங்கள் போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது தேவ சித்தமானு பாரு. ஊழையிடுறது, குலைச்சிக்கிட்டே கிடக்கிறது, அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது. நாய் ஊழை எடுக்கிறதுல குறைக்கிறது வேற, ஊழை எடுக்கிறது வேற. தெரியும் தானே? குலைச்சா நல்ல நாய், ஊழையிட்டா களை தூக்கி எறிவான். அப்படிதானே? நாய் சில நேரம் கத்தும், எல்லாரும் போட்டு துரத்துவான். எதுக்கு? உலகத்தில் சென்டிமெண்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் அங்கே தானே வந்திருக்கீங்க, எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரல, எங்கே தானே இருக்கீங்க? சொல்லுங்க. நாய் ஊழையிட்டா என்ன நடக்கும்? மரணம் நடக்கும். அதனால என்ன தெரியல, ஒன்று ஐயோ இந்த தெரியல, எவனா செத்து விடுவான். நாயை போட்டு விரட்டு வரும், ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. தெருவு அடிப்பான். ஊழையிடுற நாயை கிட்ட விட மாட்டான். மரணத்தை தெரிவிக்கிறது. நீ ஊழையிடுற ஆளா இருக்கக்கூடாது. சபையில், குடும்பத்தில் நீ ஊழையிடுற ஆளா இருக்கக்கூடாது. நீ சுத்துற ஆளா இருக்கக்கூடாது. அவன் பாடு சுத்துறது, காலைல எழுந்திரிச்சா அப்படி போறது, இங்க போறது, அங்க போறது, இங்க போறது. அப்படி ஒரு பெண்ணை பற்றி பைபிள் இருக்கு. அவள் சில வேளை வெளியில் இருப்பாள், வீதிகள் தோறும். ஆச்சுங்க, ஒரு அருமையான சகோதரி அங்க ஒருத்தி இருக்கா, ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர் எப்படிப்பட்டவா? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11-12. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, இருக்காது. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நாய்கள் ஸ்பிரிட். இப்படிப்பட்டவர்கள் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியாது. சங்கீதம் 22:20. சங்கீதம் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். துஷ்டத்தனம் நம்முடைய ஜீவியத்தில் துஷ்டத்தனம் இருக்கக்கூடாது. துஷ்டன் என்பது பிசாசனுடைய ஒரு வார்த்தை. உங்களில் ஒருவனுடைய பிள்ளை, பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு வீட்டில் இருக்கிற வாலிப பையன் துஷ்டனா இருந்தான்னா அந்த தகப்பன் சபைக்கு முன்னால் நிப்பாட்டின அவனை, என் பிள்ளை துஷ்டன் அப்படின்னு. உடனே சபை என்ன பண்ணும்? சொல்லுங்க, உன் பிள்ளை செய்த தப்புக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? சொல்லுங்க. அந்த பிள்ளைய கல்லெறிஞ்ச கொண்டுருவான். பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஒரு தகப்பன் போய் தாயை போய் என் பிள்ளை துஷ்டனா இருக்கான் அப்படின்னு சொன்னா போதும், சபை அவனுக்காக ஜெபிக்காது. பழைய ஏற்பாட்டில் இப்ப நீங்க சொல்றீங்க, என் பையன் வரமாட்டேங்கான் ஐயா, கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான் ஐயா, கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான் ஐயா, ஊர் போயிட்டான் ஐயா, அப்படி பண்ணிட்டாயா, இப்படி பண்ணிட்டான், ஐயோ கத்தாவே அவனை எப்படியா ரட்சிக்கணுமே. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நானும் என் குடும்பமும் என்றால் பரலோகத்துக்கு போகணும்பீங்க. அவன் எங்கேயோ ஜாரம் அடிச்சிட்டு இருப்பான்.
ஆனாலும் உங்களுக்கு ஆசை என்ன? தன் பிள்ளை எங்க போகணும்னு? பரலோகத்துக்கு போகணும், நல்ல ஆசை. ஆனா பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஒரு துஷ்டன் தான் பிள்ளைய போய் ஒருத்தன் நியாயாதிபதிகள் முன்னால் சொல்லிட்டா, ஓகே எல்லாம் கல்லறியுமா, கொண்டே விடுவானுங்க பிள்ளைய. ஆசை இவ்வளவு நேரம் டைம் கொடுத்தேன், கண்டுபிடிக்க முடியாது துஷ்டனை. ஒரு துஷ்டவன் பிள்ளை இருந்தா அவனை சபைக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டு, எல்லாரும் கல்லெறிஞ்சு அவனை கொன்னே விடுவாங்க. உபாகமம் 21:18-19 வாசி. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். எப்படி உங்க பிள்ளைகளை இப்படி சொன்னீங்கன்னா, இப்ப பழைய ஏற்பாடு சபையில் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைய அடிச்ச கொண்டு விடுவான், எல்லாரும் கல்லெறிஞ்ச கொண்டு. நாய்களுடைய துஷ்டத்தனம், அடங்காதது, தகப்பன் சொல்லை கேட்பதில்லை, தாய் சொல்லை கேட்பதில்லை, அவர்களால் தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமலும் அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவன் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன்? சொல்லை கேளான், துஷ்டன், அடங்காத துஷ்டனா இருக்கிறான், பெருந்தினிக்காரனா இருக்கிறான், குடியனா இருக்கிறான். இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் பேர் என்னது? என்னது? துஷ்டன். நாய்களுடைய துஷ்டத்தனம் இதுதான். ஒரு விசுவாசி கேரளாவில் சாட்சி சொன்னார். இந்த டிவைன் ஹீலிங் சர்வீஸ் நடத்துவாங்க இல்லையா கொட்டாரக்கரையில், அதுல கடைசி நாள் சாட்சி சொன்னார். ஒரு நாய் அவரை கடிச்சுதான், ஒரு 400 இடத்துல கடிச்சுதான், பயங்கரமா கடிச்சுச்சான், விடவே இல்லையா, விடவே இல்லை. என்னெல்லாமோ போராடி பார்த்தாராம். இவ்வளவுக்கு அவர் வளர்த்த நாய் தான். அந்த இவங்க வீட்டில் வேலை செய்யறவங்களும் அந்த நாய் விரட்டிக்கு போய் கடிக்க போகுது. 2-3 பேரை கடிச்ச உடனே இவர் போய் அதை தான் நாயின்னு என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே அப்படியே திருப்பிட்டு கடிச்சிருச்சு, கடிச்சு கொதறிடுச்சு இவனை. இவனும் மல்லு கட்டுறான், ஊர்க்காரங்களாம் நின்று வேடிக்கை தான் பார்க்குறான், எல்லாரும் யாருக்கும் கிட்ட வர முடியல. அவ்வளவு இந்த நாய் வெறித்தனமா மாறிடுச்சு, பயங்கரமா கடிச்சு ஊறிச்சு எடுத்துடுச்சு. இவன் ஒரு லிமிட் வரைக்கும் முடிச்சுட்டு கடைசியில் தெய்வமே இது என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பு கிடைச்சது, தூக்கிட்டு ஒரே அடி அடிச்சான். நாய் சொத்துன்னு செத்துக்கில வந்துச்சு. உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இல்லை, கத்தரனை சோகமாக்குவார், ஃபெய்த்தம்ல கொண்டு போய் போட்டான். அவன் சொல்றான், ஒரே நைட் கத்தரனை செஞ்சார் என்னைய குணமாக. அவன் சாட்சி சொன்னதை கேட்டு சும்மா கேட்ட ஜனங்கள்லாம் கத்தி அல்லேலியா போட்டு கூச்சல் போட்டாங்க. அப்படி ஒரு சாட்சி. அவ்வளவு நாய், துஷ்டத்தனமான நாய், வெறி நாய். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட துஷ்டத்தனங்கள் இருக்கா? மனைவி அடிக்கிறது, புருஷன் அடிக்கிறது, தாய் அடிக்கிறது, தகப்பன் அடிக்கிறது, யாருக்கும் கீழ்ப்படியாம இங்க வந்து அலேலியா போடுறது, அங்க போய் வீட்டில் போய் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு உருட்சி எரிச்சு. எப்படிப்பட்ட ஆவி இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஆவிகள் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்குள்ள இருக்குங்க. பயங்கரமான ஒரு ஆவிங்க. வெளியே சொன்னா வெக்கம். நம்முடைய பிள்ளைகள் கூட ஒரு சிலர் அப்படிப்பட்ட துஷ்டர்களாக இருக்கிறாங்க உலகத்தில். சபைக்குள்ள இருந்தவன் தான், நல்லதா இருந்தான், இப்பதான் இப்படி மாறிட்டான். 1 ராஜாக்கள் 14:11. 1 ராஜாக்கள் 14:11. யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும். பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும். செத்து போனது சாகிறது, திங்கிறது, பின்மாற்றம். ஒருத்தர் பின்மாறிட்டானா அந்த கதைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த கொரோனா பாருங்க, கொரோனால ஒருத்தர் செத்து போயிட்டானா அவன் கிட்டே என்ன செய்யக்கூடாதுங்குது பைபிள்ல. உலகம் என்ன சொல்லுது? உலக பைபிள் படி ஒருத்தன் தீட்டுன்னு சொன்னா நீ அவனை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டிட்டீன்னா என்னது? தீட்டு. அவனை ஒருத்தன் தொட்டுட்டா தீட்டு. இந்த கரண்ட்ல ஒருத்தன் படிப்பிட்டான்னா இன்னொருத்தன் போய் பிடிச்சானா கரண்ட் சர்வசாதாரணமா யாரும் பிடிச்சிக்கும், அவனை பிடிச்சிக்கும். அடுத்தவன் தொட்டவனை தொட்டவன் தீட்டு, வரிசையா பிடிக்கும். இதுதான் இந்த ஆவி, நாய்களுடைய ஆவி. அப்படின்னா சாகரவனை தின்னும். விழுந்து போன காரியங்கள் பேசுறது, கெட்டு போன காரியங்களை பேசுறது, சமுதாயத்தில் தேவையில்லாத கதைகள்,
மோசமான கதைகள், அருவருப்பான கதைகள், அந்த குடும்ப கதை, இந்த குடும்ப கதை, இதெல்லாம் நீங்க நிறுத்தணும். நாய்கள் சாகிறவனை தின்னும். 1 ராஜாக்கள் 21:19. 1 ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே, இரத்தத்தை நக்குவது, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை என்ன செய்யும்? நக்கினது போல எசேபேலுடைய இரத்தத்தை அது என்ன செஞ்சது? நக்கிச்சு. நாய்கள் தான் தின்னுட்டு போச்சு. நாய்கள் எசேபேலுடைய மாம்சத்தை கடிச்சு தின்னுட்டு போச்சு. ஒரு ராஜகுமாரத்தி இந்த நாய்கள். உன்னுடைய ஜீவியத்தில் நீ மற்றவங்களுடைய ரத்தத்தை நக்கக்கூடாது, மற்றவங்களுடைய உயிரோடு நீ விளையாடக்கூடாது, மற்றவங்களுடைய இரத்த பலிகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? உடன்பட கூடாது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 சாமுவேல் 16:9. 2 சாமுவேல் 16:9. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன். செத்த நாய், செத்த நாய். அதுக்கு ரீசன் என்ன சொன்னா? இந்த செத்த நாய் ராஜாவை தூஷிப்பானே. கெட்ட வார்த்தை பேசுறது, பட 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 படன்னு அசிங்க அசிங்கமா. நம்ம விசுவாசிகளை ஒரு சிலர்லாம் லேசா விட்டா பாருங்க, ஐயோ பழைய ஆவி வந்துடுதுங்க. என்னெல்லாமா பேசுறான், என்னப்பா பிரச்சனைனா நம்மகிட்ட கூட துணிஞ்சு அப்படிலாம் பேசி காட்டுறான். இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான். சொல்லவே கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கறதுக்கு பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் இருந்தால் அதையே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச கடவர்கள். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேசாத. சீமையை சொல்றான், அந்த செத்த நாய் சீமையை தூசிக்கிறான். சீமையை பயங்கரமா தூசிக்கிறவன். ரத்த பிரியனே போ, தொலைஞ்சு போ, ரத்த பிரியனை தொலைந்து போ. யார் மேல கல்ல தூக்கி போடுறது, மண்ணெல்லி போடுறது? யார் மேல மண்ணெல்லி போடுறான்? நீங்களாம் சண்டைக்கு கோவம் வந்துச்சுன்னா மண்ணெல்லி போடுவீங்க. என்னது? நாசமா போன்னு. அவன் தாவீது மேல கல்லெறிறாங்க. நாசமா போ, தொலைந்து போ, தொலைந்து போ, ரத்த பிரியனே, நீ என்ன நடக்குது பாடுறா அப்படிங்கிறான். அப்பதான் இவன் கேட்டு இவன் பக்கத்துல நின்று சொல்றான், ஏய் இந்த செத்த நாய் பயங்கரமா தூசிக்கிறான், தலையை எடுத்துட்டாங்கிறான். அப்ப தாவீது சொன்னான், என்னை தூசிக்கிறதுக்கு அவனை ஆண்டவர் அனுப்பியிருக்காரு, உனக்கு எதுக்கடா டென்ஷன் ஆகுது? நானே சும்மா இருக்கிறேன், பேசாம இரு. தூஷிக்கிறது. வார்த்தைகள் எப்படி பேசுறீங்க? சுத்தமான பாஷை வருதா? மரியாதையான பாஷை வருதா? புருஷனை எப்படி பேசுறீங்க? மனைவி எப்படி பேசுறீங்க? அம்மா அப்பாவை எப்படி பேசுறீங்க? உங்களோட மூத்தவங்களை எப்படி பேசுறீங்க? வேலை ஸ்தலங்களை எப்படி பேசுறீங்க? எப்படி கனம் பண்றீங்க? ஒருவர் கனம் பண்ண என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி பேசுறோம்? டைம் வரும் பொழுது மரியாதை டப்புன்னு குறைஞ்சிருது. அப்படிதானே? பேதுரு என்ன சொன்னா? அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, அவரைன்னு கூட சொல்லதுக்கு அவனுக்கு மரியாதை வரலங்க. என்ன சொல்றான்? அந்த மனுஷனை நான் அறியேன். என்ன அந்த சௌகரிய பார்த்து சொல்றான், ஸ்திரீயே, அவளுக்கு கூட ஸ்திரீன்னு சொல்லிவிட்டான். யார சொல்லி? இயேசு எப்படி சொல்லிட்டான்? அந்த மனுஷனை நான் அறியேன். எப்படி ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துட்டான் மீட்பறையே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? தூஷணம், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது. வாயிலிருந்து நீ பாட்டு கண்ட மாதிரி பேசிட்டு கடைசியில் சொல்ற தெரியாம பேசிட்டேன். நீ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, உன் வார்த்தையில கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிச்சிடுறாரு. பிரசங்கி 5:4. 4:5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அதான் உன் பிசினஸ் சொல்லி முடிஞ்சு போயிடும், ஆசீர்வாதம் போயிடும். வார்த்தைகள் ரொம்ப எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். யாத்திராகமம் 22:31. பீருண்டதை புசிப்பது. யாத்திராகமம் 22:31. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள்.
வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். வெளியிலே புசிக்கிறதே, வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். நாய் வந்து பீருண்டதை புசிக்கும். தேவையில்லாதெல்லாம் எடுக்காத. கேட்கறதுக்கு மட்டும் நல்ல கதை இருந்தா பேசு, நல்ல கதை இருந்தா கேளு, இல்லையா பேசாத. அங்க நடந்தது இங்க நடந்தது குப்பையெல்லாம் உன் தலையில ஏத்தாத. 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. மற்றவங்களை போய் அது என்ன இது என்ன அப்படி இப்படி போய் ரவுண்டு கட்டாத. அது நாய்களுடைய சுபாவம். நீதிமொழிகள் 26:17. பேபி குளோரிக்கு வசனம் கொடுங்க, பைபிள் கூட வாசிப்பான்னு நினைக்கிறேன். வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். நாயை காதை பிடிச்சு இழுக்கிறவன் என்னதானா? வழியில போற மறுபடியும் வாசிங்க. வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன், வழியிலே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். நாயை காதை பிடிச்சிட்டு தான் செய்யும், கடிக்கும். தேவையில்லாத காரியத்தில் தலையிடாத. அது நண்பனுடைய காரியமோ, அது குடும்பத்தில் உள்ள காரியமோ, சபையினுடைய காரியமோ, பக்கத்து வீட்டு காரியமோ, எதுனாலும் சரி, உனக்கு தேவையில்லாத எந்த காரியத்திலும் நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. தனக்கடாத வழக்கில் நீ தலையிட்டேன்னா நீ ஒரு நாய். மறுபடியும் வாசி அதே வசனம். வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். நாயை காதை பிடிச்சிட்டு என்ன நடக்கும்? கிஸ் பண்ணிட்டு போயிடுமா? வள்ளுன்னு பிடிச்சிடும். ஒரு கடி கடிச்சு தான் போகும். வழியில போற போது நீ தனக்கடாத வழக்கில் தலையிடாத, தேவையில்லாத காரியத்தில் தலையிடாத, அவசியம் இல்லாம தலையிடாத. நீ உன் வேலையை மட்டும் பாரு. சபைக்கு போனியா, கூட்டம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போ. நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க பாட்டு இவங்க பாட்டுன்னு அது பாட்டுக்கு பாட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் ஸ்டடி முடிஞ்சிருச்சு. சரி, எல்லாரும் போங்கன்னு போயாச்சு. ஒரு டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சரு, வெளியும் டீச்சரு, சண்டே ஸ்கூல்லையும் டீச்சரு, வீட்டுக்கு போகல. கூட்டம் 8:45 முடிச்சு, 8:30 முடிச்சிருக்கேன். 9:30 வரைக்கும் எங்கே தான் இருக்கு? ஃபெய்த்தமில் இருக்கு. கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஓம் பாட்டு எடுத்தாரா, என் பாட்டு எடுத்தாரா, எந்த பாட்டு அவர் கேட்டார், அவருக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எது கேட்டதுன்னா இவன் என்னவோ சொல்லிட்டான். உடனே அங்கேயே என்னது சண்டை. ஹெட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் சண்டை. எல்லாம் சண்டையை வேலையை போட்டு அவன் விட்டா ஓடிப்பிட்டான். எப்போ இந்த பொம்பளை மாட்டிக்கூடாது. இது கடைசியில் 9:30 ஏன்ட்ட வருது. பிரதர், நான் இப்போ பிரதர் அந்த பாட்டு நான் சொன்னேன், மீட்டிங் எப்போ முடிஞ்சது? ஏய், மீட்டிங் எப்போ முடிஞ்சுது? 8:45. ஒன்று யார் இங்கே இருக்கு சொன்னது? போ வீடு போய் சார். எதுக்கு உனக்கு இங்கே இருக்க என்ன வேலை? இங்கே உட்காந்து நீ என்ன எதுக்கு சண்டை போட்டு எடுக்கிற? தனக்கடாத வழக்கில் நீ நினைச்சக்கூடாது, தலையிடாத. தேவையில்லாத இது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி, சொந்தக்காரன் சரி, மச்சான் சரி, மாமான் சரி, எவன் விஷயத்துலையும் தேவையில்லாமல் என்ன செய்யுங்க அதேங்க. நீ தலையிட்டேன்னா வழியில் போகிற நாயை என்ன செஞ்சிட்ட, காதை பிடிச்சி எடுத்துட்ட. உனக்கிடாத வழக்கில் அது போயிட்டேன்னா நாயை பிடிச்சிட்ட. நாய் என்ன செய்யும்? உன்னைய கடிக்கும். தனக்கடாத வழக்கில் தலையிடுறது. இந்த நாயை பற்றி கதை சொல்லுவாங்க. நாய்கிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? தனக்கு உடஞ்சி திங்க முடியாது. ஆனால் ஒருத்தனையும் கிட்டே விடாது, எவனுக்கு கொடுக்கவும் செய்யாது. அதான் நாய். நாய்க்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குங்க. நான் அதான் காரில் போகும்போது சொல்லுவேன், பட்டக்குன்னு காருக்குள்ளே வரும். இது வீட்டில் இருக்க வேண்டியானே, தெருவா சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எங்கேயாவது விழுந்து அடிபட்டு வள்ளு கத்திட்டு போயிட்டே இருக்கும். உனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலையும், எந்த குடும்ப காரியத்திலையும், சொந்தக்காரன் காரியத்திலையும் அவசியமே நீ போகாது. அடுத்து லூக்கா 16:21. நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. லாசரு கர்த்தர் துணைங்கிற மனுஷன். லாசர்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என் துணை. அவன் பயங்கர வியாதியில கஷ்டப்பட்டு இருக்காங்க, பருக்கள். இந்த நாய் அதை போய் நெஞ்சிட்டு இருந்துச்சு.
அவனே படாத பாடுபட்டு இருக்கான். இது போய் அதை நக்கிட்டு இருந்துச்சு. எப்படிப்பட்ட நாயா இருக்கும்? ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனா வேதனைப்படுறான், நீ அதை போய் பிரச்சனை பண்ணிக்கிறியா? அது கர்த்தர் அடிச்சிருக்கிறாருங்க, அது கர்த்தர் செஞ்சிருக்கிறார். கர்த்தர் செய்வாரு, அவர் திருப்பி உனக்கும் செய்வாரு. அப்ப என்ன பண்ணுவ? எந்த அளவின்படி அளக்குறியோ அந்த அளவில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. நாய்கள் புறம்பே இருக்கும், குலைக்க மாட்டாத நாயா இருக்காது. தன் பிள்ளைய கண்சாடையை விடக்கூடாது, கரெக்டா நீ வளர்க்கணும், கண்டிக்கணும். குலைக்க மாட்டாத நாயாத்தான் ஏலி இருந்தான், அவனும் செத்தான், அவன் பிள்ளைகளும் செத்துச்சு. திருப்தி அடையாது இருக்கிற பெருவயிற்று நாய்கள். கத்தர் கொடுத்ததுல திருப்தியாரு. கத்தர் கொடுத்த வீடு போதும், கத்தர் கொடுத்த கார் போதும், கத்தர் கொடுத்த வீடு பிள்ளைகள் போதும், கத்தர் கொடுத்த குடும்பம் போதும், கத்தர் கொடுத்த எல்லா வசதியும் போதும். உனக்கு தேவைன்னா உங்க அப்பா என்ன செய்வாரு? உனக்கு தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? உனக்கு தேவைன்னா தெய்வம் தருவாருங்க. உனக்கு 2 கார் வேணும், 7 கார் வேணும்னாலும் உனக்கு தேவை அப்படின்னா தகப்பன் என்ன செய்வாரு? உனக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், உன்னைய எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். அந்த டைம் வரும்பொழுது உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவார். அவருடைய பலத்த கரத்தில் நீ என்ன செய்யணும்? அடங்கி இருந்தேன்னா ஏற்ற வேளையில உன்னை என்ன செய்வாரு? உயர்த்துவார். தேவன் அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது நம்ம மேல கரிசனையா இருக்காருன்னா, அவர் உன் மேலதான் கரிசனையா இருக்கிறார். அவர் உன்னை மறக்கிறதுக்கு சாதாரண தெய்வம் அல்ல. நீ ஊழையிடாத, கக்குனதை தின்னாத, ஊர் சுத்தாத, துஷ்டத்தனம் பண்ணாத, விழுந்து போன காரியங்களை பேசாத, தூஷிக்காத, தனக்கடாத வழக்கில் என்ன செய்யாத, சிக்காத, கஷ்டப்படுறவனுடைய காரியத்தை போய் அந்த பருக்களை போய் நக்கிக்கிட்டு இருக்காத, அவனை வேதனைப்படுத்தாத. ஒருத்தர் சோர்ந்து போயிருப்பான், ஒருத்தன் உடஞ்சி போயிருப்பான், ஒருத்தன் நொறுங்கி போயிருப்பான், ஒருத்தன் விழுந்து போயிருப்பான், விசாரிப்பட்டு கிடப்பான். நீ அவனை போய் பரியாசம் பண்ணாத, அவனை தீண்டாத, அவனை பிடிச்சி வம்பிழுக்காத. அவனேப்பா அவன் நொந்து வெந்து போய் வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கான். நீ நாயாக இருந்தால் பரிசுத்தமானது உனக்கு கொடுக்கப்படாது. நீ நாயாக இருந்தால் உனக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது. ஓகே, இதுதான் கடைசி. நீ நாயா இருந்தா பரிசுத்தமானது நாய்களுக்கு என்ன செய்யாதிருங்கள். மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்கள். கர்த்தருடைய பந்தியில நீ பங்கெடுக்கணும்னா நாயா இருந்தா நீ அந்த பரிசுத்தமான அப்பத்தை என்ன செய்ய முடியாது, உனக்கு கொடுக்க. கரெக்ட் தானே நான் சொன்னது? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்க. பின்மாற்றமும் தோல்வியும் ஊழையிடுதலும் தூஷணமும் திருப்தி இல்லாத வாழ்க்கையும் கெட்ட வார்த்தைகளும் தாறுமாறா போய்கொண்டிருந்தா பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்க முடியாது? நாய்களை போல இருக்கிறவர்களுக்கு கொடுக்க கூடாது. மார்க்கு 7:27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். தெய்வீக சுகம் உனக்கு கிடைக்காது. நீ பிள்ளைகளுடைய அப்பத்தை எதுல போய் யாருக்கு போட முடியாது? நாய்களுக்கோ நாய்க்குட்டிகளுக்கோ போட முடியாது. கர்த்தர் உன்னை சுகமாக்க முடியாது. ஓகே, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த நாயெல்லாம் பாருங்க, என்ன நாய் உள்ள இருக்குன்னு பாருங்க. சில நாய் குட்டாம இருக்கும், சில நாய் நெட்டையா இருக்கும், ராஜபாளைய நாய் மாதிரி. ஒரு சில ஜெர்மன் செப்பாடுமா. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், பாஸ்டர் அப்படின்னாங்க, பிரதர் அப்படின்னா, என்னன்னு கையை மட்டும் நீட்டிடக்கூடாது நீங்க. சார் ரைட், ஓகே. வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தா அவங்க சொல்றாங்க, கையை நீட்டி மட்டும் பேசிடாதீங்க பிரதர். நாங்க என்னன்னு, நீங்க சும்மா எப்படி இருக்கீங்கன்னு இப்படி கையை நீட்டினீங்கன்னா டப்புன்னு இந்த நாய் எதை கவிரும்? கையை கவிரணும். ஆஹா, இப்படியும் வளர்த்து வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டேன். அது நீங்க கையை காட்டிட்டீங்கன்னா எங்களை எதையாவது யாரையும் நீங்க எதையோ பண்ண போறீங்கன்னு அதுக்கு ஃபீலிங்கு. அதனால அப்படி என்ன எப்படி இருக்கீங்க எப்படின்னு கேட்டா போதும், டப்புன்னு கையை கவிரும். ஏன்னா இவர் கையை வச்சு அடிக்க போறாரு போல இருக்குன்னு கையை கடிச்சிடணும். ஓஹோ, நல்லதான், சரி ரைட்டு, ஓகே. இனிமே பொம்மை மாதிரி தான் பேசணும். எப்படி இருக்கிறீர்கள், சுகமா இருக்கீங்களா, இப்படியே உட்காந்து பேசணும். சரி, விசிட்டிங் முடியுது. எனக்கு கேக் வச்சாங்க. சரி, இப்போ கை வச்சு கேக் சாப்பிடணும். சரி, நீங்கள் கேக் சாப்பிடுங்க, உங்ககிட்ட வந்து நிற்கும், நாங்கள் சொல்லுவோம், அப்போ அது வந்து உங்ககிட்ட கேக் கேட்கும், நீங்கள் கொடுங்க. என்னடா என்ன ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தேன். உடனே அது கொஞ்ச நேரத்தில் வந்து நின்றுடுச்சு, என் முன்னாலேயே வந்து நின்றுடுச்சு.
உடனே கேக் எடுத்து கொடுங்கண்ணே. கொடுத்த உடனே டகால்னு வாங்கி அது வாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு. கேக்கு கொடுத்தா வாங்குது, கை நீட்டினா கடிச்சிடும். எப்படி? இப்படி விசுவாசிகள் வீட்டில் ஒரிஜினல் நாய்கள் இருக்கு. நாய்கள் ஒரிஜினல் நாய்கள் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பேசினாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கட்டி, எதுக்கு எடுத்தாலும் வல்லுன்னு கத்துறது, ஒரே ஊரை கூப்பிடுறது. முழங்கால் போடுங்க பார்ப்போம். இந்த நாயெல்லாம் எந்தெந்த நாயெல்லாம் இருக்குன்னு தெரியல, என்னென்ன நாயெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியல. நமக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள என்னென்ன நாயெல்லாம் உள்ள உட்காந்துருக்குன்னு தெரியாது. எல்லா நாயும் இப்ப வெளியே போகணும். அது புறம்பா போனாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவ. அதை உனக்குள்ள வச்சுக்கிட்டேன்னா நீயும் சேர்ந்து எங்க போகணும்? புறம்பே போகணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டவரே, நாய்கள் புறம்பே இருப்பார்கள் சொல்லியிருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லியிருக்கு. என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே, இந்த நாயின் சுபாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை உணர்றேன். என்னை மன்னியுங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க. நான் புறம்பே இருக்கக்கூடியவன் அல்ல, நான் சிங்காசனத்துக்கு உரியவன். ஹல்லேலூயா. எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர், எனக்காக நீர் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறீர். எப்படியாயினும் நான் உம்மோடு கூட வந்து உட்காரணும். நான் புறம்பே ஒருபோதும் போக கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரிபக்கரபல கத்துடபானியா. டைம் ஷார்ட் டைம் தான், நீங்க தான் அதை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளில் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு எது இருதயத்தை குத்துனதோ அதை மட்டும் நீங்க அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் போராடுங்க. ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். ஹல்லேலூயா. திரளான மன்னிப்பு அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ திரும்பினால் நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. ரிபக்கபலப ரிபலப. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நிமஹலிமன சஹலனியா கத்ராதிராதிரா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபக்கரபல கத்ரிடம். ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி எனக்குள்ள இருக்கிற எல்லா நாய்த்தன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். எல்லாவற்றையும் மன்னியும், 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 மன்னியும். ஓராபா ஹசீலபா உலிதனம் திடக்கரா திரிபிகரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில். ஈகராபாலா திடபலபலபல. ஆண்டவரே, ரிபலபலப ரிபலப கரிபிகடபலப கதிரப 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 கதிரானியா. ஷிடபல கரிபிகடப கரிபிகதி ரிபிகதிபிகடபலம் தரபலம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியாரபல பரிபலப கரப கரபல தினபல கரபல கரபல. Sharabala karaba karabala tidaba karabala chilabala telabala karabala ikabala barimana sahatela mana hivirabana ari hivirabana hivirabala bari hivirabala bala sharabari ari khare mani sada. Ribidi bidi bidi bada badi bidi bidi karabala bidi 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 bani ankari bidi bidi amtini sani bangari bidi bauni diniana. Ore kebela bari arimana satare mene kebela badi bidi amte de begari begarania. Hallelujah, 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 hallelujah. Ora bakara bakatira karabanke de minati stai me hele mania karashia da baladina balagara bagadera. Adore, adore. Allora, di da bala bagara bagara bagari bigari bide 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 bigari 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 bagara bagara. Allora, di da bide 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 bari bide bari bide bala ba. Shada bala gari bide bide bala bari bide bide bani ankara bide balam tu di bigari bide. Allora, 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 da 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 ria di da ria. Sharabala karabala karabala tirabala karabala
திடிகரபல கரபகதிர கரபகதிரனியா இயேசுவே 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 திடபல கரிபி கரபல பரிபிரி பிரபல மரி கரமன கரபல திரபனியா இயேசுவே 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 ஓராயின மனாந்தி ஸ்தபாரி அங்கரமனாந்தி திரிமி அங்கரா லிபானி அங்கரா தீக்கரபலம் திரனியா. Oh God, amen, 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 amen. Hallelujah. எல்லா நாய்த்தனங்கள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும். ஆமென். வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த நாய்களுடைய ஏதாவது அந்த பின்மாற்ற வல்லமைகளுடைய தாக்குதல்கள் நமக்குள்ள இருக்கிறதை நாம் உணர்த்தப்பட்டிருந்தால் இப்ப எழும்பி அறிக்கையிடலாம். ஒரு 2 நிமிஷம் அறிக்கையின் நேரம். ஹல்லேலூயா. ஆமென். ஒருமித்து 2 நிமிஷம். உங்களுக்கு இந்த வசனங்களில் ஏதாவது உங்களுக்குள்ள இருக்குங்கிற உணர்த்தப்பட்டால், ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருந்தால், ஆண்டவரே என்ன மன்னின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். மன்னி 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 ரத்தத்தினாலக்கள் சுத்தி kabala ba ibila ba atila ba la kalibi kabala kalibi kabala kalibi kabala Yaravana karavana tiramana kapita karavani adore. Yaravana yaravana. முழங்கால் படியிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஒரு அபிஷேகத்தோடு நாம் இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் இருளை பிரித்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரிபாக்கரா பாலா தீகாரா பாலா நிமாங்கரா. நாம் புறம்பே இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென் ஆமென். வாசல்கள் நமக்கு திறக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நாம் சிங்காசனத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. சுதந்திரவாளிகள், நாம் அந்நியர்கள் அல்ல. ஓ ரபகா திடாபானியா. எல்லா நாய்த்தனங்கள் நீங்க ஓ ரபகா 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 திராபகா ரபானியா. Hey mahabela bankere menasaba halibina garibila mani araba. Ora bala katara bakara. Hallelujah. Orabania karabalam shabalaba karabakat verabakat verabania. Amen, 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 amen. Hallelujah. Orabakarabakarabakatirabakatirania.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் பிரியமானவர்களே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகட்டும். நிறைவானது வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். குறைவானது இயேசுவின் நாமத்தில் நீங்குவதா. Hallelujah, hallelujah. Amen. Gebani sahalimani arabala katwala. Ora bakara bala baushedi biladina manankara biladina mangara baladina bala. Shidi bilabala garibi kadana mana gadhudi bigalamania. Hallelujah, hallelujah, hallelujah. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அந்த பொல்லாத நாய்த்தனத்தை இயேசுவின் நாமத்திலே அபிஷேகத்திலே துரத்துங்கள். ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஒரு ஆவியின் அபிஷேகம். ஆமென், ஆமென். உங்களை விட்டு அந்த நாய்த்தனத்தின் வல்லமை இப்ப விலகுகிறதை நீங்கள் ஆவியில உணரலாம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். ஆமென், 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 ஆமென். ஓரா பக்க திரபக்க திரக்கரபானியா. Hallelujah, hallelujah. Ahe mana sahibila bani bala karabala, rekha bala bala bala. Jesus, 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 Jesus. Ora bakara bakatira karabania. Amen, 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 amen. Urabaka sabadia karat. Tarabakara. Shine maudi the night bekabo. Torabarabarabakatura. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ஓ ரபாகரா ரபாகரா அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி. Hallelujah. Ay mehsela habila bani bilaba. Regibila bahili milaba halibala. Regibila bahabila mana halabali arabala. Amen. ஒரு சபைன்னு சொன்னா சுத்தியிருப்பு நல்லா இருக்கணும். சுத்தியிருப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த சபை அருமையான சபை. ஆமென். இந்த வருஷத்தின் கடைசியில இந்த ஒரு சுத்தியிருப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னொரு 2-3 கூட்டங்கள் இருக்கு. அதுல எல்லா விசுவாசியும் ஞானசானம் எடுத்த பரமக்குடி விசுவாசி ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது. கர்த்தரை உணர்த்தணும், இழுக்கணும், கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விழ வைக்கணும். ஆமென். முழு சபையும் ஒன்று கூட தேவன் சுத்திகரிக்க முடியாது. ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
ஒரு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் கத்தாவே, நாங்கள் புறம்பே இருக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் சிங்காசனத்துக்குரியவர்கள். ஒரு விசுவாசி, ஒரு வாலிபன், ஒரு குடும்ப தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள் யாரும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவி அவர்களோடு இடைப்படட்டும். இந்த மீதியுள்ள கூட்டங்களுக்கு கொண்டு வர சரியான சுத்திகரிப்பு. ஆமா, கர்த்தர் அப்படி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நாளை காலை மாலை, அடுத்து வெள்ளிக்கிழமை காலை மாலை, வெள்ளிக்கிழமை மதியம் இருக்கிற ஞானஸ்தான ஆராதனை எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எப்படியாயினும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை கிருபையுள்ள தேவன் எல்லாருக்கும் கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஜோமா ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துக்கு அடிச்சு தாவங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு போட்டது கிருபியாக இருக்குமாத்த அந்த ஸ்தோத்திரம். காலையில் தான் ஜபங்களே கத்திரங்களுக்கு ஆசிரியம் எடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் மாவட்ட சமத்தில் வரும் தனிப்பட்ட விதங்களில் எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க தெரிவித்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோத்திர ரத்தத்தினால் நம்முடைய வசனத்தினால் நம்முடைய ஆவினால் நீங்கள் பரிசுத்தப்படுத்தும். இந்த மாலை வேலையுடைய தாவையும் சோத்து நாய்களை சுபாவங்களை பற்றி கத்தாவை எங்களுக்கு ஆண்டவரே சொல்லித்தான் அந்த ஸ்தோத்திரிக்கிற கத்தாவை நாய்களுக்கு எச்சரிக்கையாயிரம் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் புறமான இருளுக்குரிய அல்ல, இப்படி வெளிச்சத்திலே நாங்கள் காணப்பட உதவி வச்சு கத்தாவையும் சோத்திர மகனாக சுதந்திரவாளிகள் என்பதை நாங்கள் அறிந்து கத்தாவை என்னுடைய ஜீவித்தில் சுபாவத்தில் அடிமையில் கண்டுதான் எல்லா வல்லமையிலும் நாங்கள் அழித்து பெரிதான ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வேன். விட்டுவிடுதான காரியங்களை விட்டுவிட்டு கத்தாவையும் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனுக்கு கிருபத்தாரங்க தமிழ் வசனத்தை நாங்களுக்கு தமிழ் நடத்த முடியாத ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய சமக்கூட கத்தாவையும் ஸ்தோத்திரி கிருபையில கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா.